கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இதனால் ஆரம்ப வேலையை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். காலை புதிய இறக்கங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற அன்புள்ள தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாவே, இதோ இந்த குளிர்ச்சியான காலை நேரத்திலே ஆண்டவரை ஜீவனோடு இருக்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தினேன். என்னுடைய போக்குவரத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவரை தியானிக்கவும், பாடவும், துதிக்கவும், ஜெபிக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆண்டவரை வாய்ப்புக்காக உங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கிற சபையாரை ஆசீர்வதியானவரே, வர வேண்டியவர்களையும் ஏற்ற வேண்டிய என் தேவன் தாமே கூட்டி சேர்த்தள்ள வேண்டும் என்று கெஞ்சும் இடையே நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் நலப்படுத்தும். இந்த நாளில் ஆண்டவரே, இதோ திருமறையை வாசிக்கிறவர்களையும் ஆண்டவரை அன்பான குழந்தைகள் பாடுகிற வசனங்கள் சொல்லுகிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவர் எல்லாரும் ஏற்ற வேண்டிய இந்த தேவன் தாமே கூட்டி சேர்த்தள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை நேரத்தில் 51வது ஞான பாடலாகிய மாசற்ற தெய்வ நாமத்தை துதி என்ற என்ற பாடலை நாம் சேர்த்து பாடுவோம். 51வது ஞான பாடல். மாசற்ற தெய்வ நாமத்தை துதிய நெஞ்சமே, இரக்கம் செய்த கர்த்தரை துதிய உள்ளமே, உன் பாதகங்கள் யாவையும் நிவர்த்தி செய்கிறார், உன் ரோகங்கள் அனைத்தையும் அறிகிறார், நீ மாண்டு போகும் பொழுது உன் ஜீவனை மீட்பார், நிறைந்த அன்பால் உனக்கு கிரீடம் சூட்டுவார், நன்மைகளாலும் மனதை திருப்தியாக்கினார், அன்பாய் உன்னாயுள் காலத்தை நீடிக்க பண்ணினார், என்னாலும் இந்த நன்மையை எனக்கு மாவேனி மறந்திடாமல் கர்த்தரை வணங்க வாய்த்துதி. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பிரதான தேவாராதனை முறைமையை நாம் பின்பற்றி பாடுவோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமான மகளே, நமது பிதாவாகிய கடவுளிடம் நமக்கு இருதய உணர்வுகளாய் நீ சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வார்த்தையும் பூமியும்
எங்கள் சிறுசிகரமே பாவமானவரே, ஏழை பாவிகளாக நாங்கள் சுமாரத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீர்ப்புள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினால் வாக்கினால் நடக்கையினால் உமக்குள்ளவருமாய் பாவம் செய்கிறோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் காண்கிற கிருபையை தேடி உம்முடைய அளவத்திற்கு நடக்க வருகிறோம். அளவில்லாத கடவுளை உங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு ஒரே குமாரனுக்கு எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். இது கிருபையினால் நாங்கள் நித்தியத்தை சுமந்து கொள்ளும்படி உண்மையும் சுத்தத்து மனித மேலான அறிவு வாசத்துமையால் கைப்படுதலில் பசுத்தாவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அறிவுறுத்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் அவர்கிறார். அவர் தமது ஒரே குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கின்றார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தனதாய் வாக்குறுதி முடினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, அனைவருக்கும் கிருபை செய்துள்ளோம். நின்றவனமாக 81வது பக்கத்தில் இருக்கிற 70ஆம் நாள் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பாடுவோம். 81வது கட்டுகள் என்னை சுற்றி கட்டுகள் என்னை சூழ்ந்து என் நெருக்கத்திலே யெகோவாவை நோக்கி கூப்பிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். யெகோவாவே, என் பலமே, உம்மை அன்பு கூறுகிறேன். யெகோவா, என் கண்மலை, என் கோட்டை,
ஏற்றவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பிதாவே மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு வேறொருவர் பரிசுத்த வேறொருவர் ஆண்டவர் வேறொருவர் உன்னதமானவர் வேறொருவரே. கர்த்தரோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தராகிய பராபரமே, உமது ஜனங்களாகி நாங்கள் செய்கிற ஜெபங்களை தயவாய் கேட்டு எங்கள் குற்றங்களுக்காக நியாயமாய் தண்டிக்கப்படுகின்ற நாங்கள் உமது நாமத்திற்கு மகிமை உண்டாக உமது கிருபையினாலே விடுதலையாகும்படி நீர் செய்ய வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடு கடவுளாய் நினைக்கும் இடைக்காண்டு கொண்டிருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். நமது நாளுக்குரிய திருமறை பகுதிகளை கேட்க கவனமாய் கேட்கிறோம். சங்கீத பகுதி சங்கீதம் 3. துன்மாருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்ந்திடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியில்லாமல் காற்று பதறடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்கள் நியாயத்திற்குள்ளும் பாவிகளின் நீதிமன்றத்தின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்ற வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கும் வழியோ அழியும் என்றார் என்பதை சங்கீத பகுதி வாசிக்க முடிந்தார்கள். பழைய ஏற்பாடு பகுதி அது எரேமியா எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8 முடியும். நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும் தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படு 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தளர்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுதுமான மரத்தை போல் இருப்பான். இதுக்காக வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாடு. இன்றைக்கான நிருப பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தலும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கோபாவுக்கு பின்பு
பன்னிருவருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கு அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகல பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்களில் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவராகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கப்பட்டிருக்கிற மரித்தோரின் உயிர்த்தெழுதவில்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நான் தேவனை குறித்து சாட்சி சொன்னதானிலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு நித்திரை அடைந்தவர்களுக்கு கெட்டியிருப்பார்களோ? இமைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதாபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களால் முதற் பாலனானார். இன்றைக்கான நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைய நாளுக்காக வாசித்த சுவிசேஷத்தில் தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 26 முடிய. உமக்கு மகிமை தூய லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 26 முடிய. பின்பு அவர்களோடு கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேக பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும் வரைக்கும் தங்கள் வியாதிகள் என்று குணமாக்கும் வரைக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் எருசலேம் நகரத்திலும் தீரு சீதோன் பட்டணத்தில் இருக்கிற கடலோரத்தில் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடுபடிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தன்னுடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்களை நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்படுத்த களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவருடைய பிதாக்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வரனாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள்
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்றார் என்பதுவே இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இறை வார்த்தையை நாளில வாசிக்கின்ற நாம் அதற்கு மறுமொழியாய் நம்முடைய விசுவாசத்தை நாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய திருச்சபை விசுவாசிகளோட அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்திற்குள்ள பிதாவாகிய விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிரான குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் பிரவேசித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொதுகாலத்தில் பாடப்பட்டு சிலுவையில் மரித்தடையப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தொழிந்து வைத்திருந்தார். அரவணைக்கு ஏறி சர்வத்திற்குள்ள பிதாவாகிய கடவுள் வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய உயிருள்ளோடு மருத்துவரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபை பரிசுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிய உயர்த்துவதும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமர்ந்து மீண்டும் 354வது பாடலாக அருள்நாளால் நம்பி வந்து நோக்கக்கடவே என்ற பாடலை நாம் சேர்ந்து பார்ப்போம். 354வது பாடல்.
தாயின் கருவிலே உருவாக்குவதை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்ட நமது தந்தையாகிய கடவுளுக்கும் நமக்காக உலகத்தில் வந்து மறித்து ரத்தம் சிந்தி மீட்ட கடவுளாகிய இயேசுவின் திருப்பெயராலும் தூய ஆவினால் ஆற்றினால் சாக்கரத்தினால் வளைந்து வருகிற பரிசுத்த ஆவியாகிய கிரியேக கடவுளத்திலிருந்து நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த கால நேரத்தில் விழாவை இயேசுவின் திருப்பெயரிலே நம்மோடு நான் வாழ்த்தி ஸ்தோத்திரங்களை நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவரை நாம் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற பழைய ஏற்பாட்டின் பகுதி அது எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனத்திலே அடங்கியிருக்கிற இறை வார்த்தையை நாம் ஏற்கனவே படித்தோம். மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப சின்ன பகுதிதான், ஆனால் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் இதனாலே கடவுள் நமக்கு கொடுக்கிறார். வாசிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சது. 2 விதமான மனிதர்களை தான் பார்க்கிறோம். எத்தனை விதமான மனிதர்கள்? யார் யார்? ஒண்ணு, கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறவங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சா என்ன நடக்கும், அவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2வது, கடவுள் மேல நம்பிக்கை வைக்காம யார் மேல நம்பிக்கை வைக்கிறான்? மனுஷன் மேல. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா எரேமியா சொல்றார். யார் இந்த எரேமியா? முதல்ல நம்ம பார்க்கணும் இல்லையா? எரேமியா ஒரு ஆசாரியருடைய மகன். யாராவது? இந்த தீர்க்கதரிசி வந்து ஆசாரியர். நம்ம ஆலயத்துல பணியாற்றுகிற ஆசாரியர். எருசலேம் தேவாலயத்துல அவங்க பணி. அப்போ காலகாலமா அவங்க ஊழியத்தை செய்யறாங்க. இப்போ ஊழியத்தை செய்வதற்கு ஊழியம் என்ன என்பது தெளிவாய் தெரியும் இல்லையா? அப்ப அங்கிருந்து ஒரு குடும்பத்துல இருந்து எரேமியாவை அழைத்தார். எந்த வயசுல? சின்ன வயசுல, 18 வயசுல, வாலிப வயசுல அவனை அழைக்கிறார். அப்ப எரேமியா, நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் முக்கால் ஊழியம் செய்ய சொன்னாரா? இல்ல, என்ன சொன்னாரு? நான் சிறியவன் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய முடியாது. அது இந்த மக்கள் வந்து ரொம்ப பொல்லாதவங்க, யூதர்கள் வந்து ரொம்ப பொல்லாதவங்க, இவங்க கிட்ட நான் செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா, நான் உன்னை தாயின் கருவிலே உருவாக என்ன பண்ணேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன்னை நான் கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் விடுக்கவும் உன்னை வைத்திருக்கிறேன். உன்னால்தான் இந்த மக்களை வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து அவனை பக்குவப்படுத்துகிறார். போன வாரம் நாம் பார்த்தோம், ஆண்டவர் தகுதி இல்லாத நம்மளை எல்லாம் அழைத்து தகுதிப்படுத்துகிறார். என்ன பண்றாரு? தகுதி இல்லாதவங்களை எல்லாரு அவர் அழைத்து தகுதிப்படுத்துறார். நம்ம அழைக்கும் போது தகுதியானவர்கள் இல்லை, ஆனால் அழைத்துட்டு பிறகு நம்மளுக்கு என்ன தகுதி கொடுக்கிறாரு? அவருடைய பிள்ளைகள் என்ற தகுதியை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நம்ம போன வாரம் அழைப்பு ஏசையாவை அழைக்கணும், பேருடைய அழைக்கணும். அப்போ இங்கே எரேமியாவை அழைக்கிறார், தகுதிப்படுத்துகிறார். அவருடைய நாட்களிலே அங்க இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. பக்கத்து நாடான அசிரியர்களும் பாபிலோனிய மக்களும் யூதா மக்களை, இஸ்ரவேல் மக்களை என்ன பண்றாங்க? அச்சுறுத்துகிறார். இந்த தேசத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி வராங்க. அது எரேமியாவுடைய நாட்கள் எப்ப அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்னு பார்த்தோம்னா 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை நிறைய ஒரு ஊழியம் செய்திருக்கிறார். 40 வருடங்களுக்கு மேலாக அவர் தீர்க்கதரிசன ஊழியத்தை
செய்ய அப்புறம் வெரி லாங் பீரியட் வெரி லாங் டேர்ம் ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார் இல்லையா? இப்போ என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக வாழ்க்கையில தோய்வு ஏற்பட்டது. என்னாச்சு? எரேமியாவுடைய நாட்கள்ல ஆன்மீக வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்கள் தோல்வி அடைந்தார். ஆலைக்கு ஒழுங்கா போறது நம்ம மாதிரி ஊர்லயே இருக்கிற கோயிலே ஆனா வரமாட்டோம் இல்லையா? கல்யாணத்துக்கு போவோம், குடும்பமா ஊருக்கு போவோம், இல்ல ஜாலியா போவோம், ஆனா கோயிலுக்கு வரவே எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்கும் நான் கொடுத்துக்குவேன். ஆனா கோயிலுக்கு நீங்க ஆசை பண்ணீங்கன்னா டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடும். எல்லாமே ஃபெயிலியர், எதுவுமே நடக்காது. நீங்க நிறைய விஷயம் நினைக்கிறீங்களா? எதுவுமே முதல் என்ன வரணும்? சமயம் என்ன வரணும்? பிரசத். நீங்க பிரசத் இல்லைன்னு நான் ஓப்பனா சொல்றேன். ஒண்ணுமே நடக்காது. எது ஒரு அடிப்படை தெரிய முடியாது. ஓப்பனா சொல்றேன். நான் திருப்பி உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க உங்களுக்கு புரியல. எல்லா இடத்துக்கும் போறீங்க, நான் பார்த்துதாங்க யாரும் எங்க போறீங்க என்ன பண்ணுறீங்க, ஆனா கோயிலுக்கு வர மாட்டேங்க இல்லையா? இதுதான் அங்க நடந்துச்சு. அங்க நடந்த பாருங்க, இதெல்லாம் வந்து சாபத்தின் விளைவு. நீ கோயிலுக்கு வரணும்னா நீ சாபத்தை வரவைத்துக் கொள்ளுகிறார் இல்லையா? ஆன்மீக வாழ்க்கையில அவங்க தோல்வி அடைந்தார். அது எது வழிவகுத்தது? சிறையிருப்பு வழிவகுத்தது இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க சிலை வழிபாடுகளை செய்தார்கள். நேரம் பார்த்தது, காலம் பார்த்தது. இது கூட நம்ம ஏசுவை பிள்ளைகளா வந்து நேரம் காலம் பார்த்து எல்லாத்தையும் செய்யணும். அது செய்யக்கூடாதுன்னா திரும்ப தான் செய்யணும். அதெல்லாம் உங்க ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்கு உங்க ஆசீர்வாதமே கிடையாது. திரும்பி சொல்றேன், நேரம் ஆகுது, காலம் ஆகுது, கடவுளுக்கு தர நேரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, நீங்க வீட்டுல வேலை செய்யறதெல்லாம் ஒத்துழைப்பு பண்ண மாட்டேன். அடுத்தது சமூகத்துல பார்க்கிற அவனுக்கு நிலைமை, ஆலயத்துக்கு வர்றது, வசனத்தை படிக்கிறது, நல்லா ஜபிக்கிறது, பார்த்து வெளியே போய் மக்களோடு சண்டை போட்டுது, கெட்ட வார்த்தை பேசுறது இல்லையா? கடவுள் நாமத்தை தூஷிக்கிறது. இதெல்லாம் வந்து எரேமியா நாட்களில் இருந்தது இல்லையா? அப்பதான் எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மகனே நீ போய் என் மக்கள் கெட்டு போயிருக்கிறார், அவங்க இப்படி போனா அப்படியே சபிக்கப்பட்டுருவாங்க, அவங்க சிறைக்கு போவாங்க. ஆனாலே போனாங்க. அப்படி போய் என்ன பண்ணு, அவங்களுக்கு அவருடைய வசனத்தை சொல்லி அனுப்புறார். ஒரு 40 வருஷம் ஒரு என்ன பண்றாரு, அவருடைய வசனத்தை சொல்ல 40 வருஷம் 40 years. என்னென்ன சொன்னாங்க எரேமியாவுல? என்னென்ன அந்த மக்களுக்கு சொல்றாருன்னா, கடவுளுடைய நியாய தீர்ப்பு பத்தி சொல்றார், மக்களுடைய பாவத்தை உணர்த்துகிறார் இல்லையா? கடவுளுடைய வல்லமை, அப்படியே சக்தியை பற்றி பேசுறாரு. அதே நேரத்துல மனம் திரும்ப அழைக்கிறாரு. எப்பவுமே ஆண்டவன் நம்மளை கைவிடுறது, நீ என்னதான் பாவம் பண்ணாலும் அர்த்தம் பண்ணாலே கடைசியா உங்களை என்ன பண்ணுவார், தூக்கி பேசிக்கிறார் அப்பா அம்மா மாதிரி. ஆனா அதுக்காக நான் பாவம் பண்ணே இருக்கிறேன்னா ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அப்பா அம்மா கண்டிக்குவா, அடிப்பாங்களா இல்லையா? கொஞ்ச நேரத்துல கொஞ்சுவாங்க, அடிக்கிற நேரத்துல எந்த அப்பா அம்மா பிள்ளைகளை அடிக்கலையோ அந்த அப்பா அம்மா பிள்ளைகளை என்ன பண்றாங்க அர்த்தம், கெடுக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஓமனா சொல்றா, பிள்ளைகள் தவறு செய்கிற போது கண்டிக்காத பெற்றோர்கள் முன்னாடி என் பிள்ளைகள் ரொம்ப நான் சொல்ல கொடுக்குறேன்னு பின்னாடி அந்த பிள்ளை உருப்படாத அடிக்கிற பிள்ளைகள் மட்டுமே நல்ல பிள்ளைகளா வரும். பிறப்பை கையாளாத தகப்பன் பிள்ளையை பகைக்கிறார் என்று நீதிமொழிகள்ல தெளிவா சாரமான அப்படி அவ்வளவு வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் கூட எல்லாம் சொல்லிடுறாரு, இதெல்லாம் நீங்க செய்றீங்க, கோயில் வாரத்துல பலி செலுத்துறதுல இல்லையா, சட்டமாக்குங்க, என்னை விட்டுட்டு நீங்க விக்கிரகாராதனை செய்ய எல்லாம் செய்யும். ஆனாலும் உங்களுக்கு வசனத்தை நான் சொல்றேன், தீர்க்கதரிசிகளை அனுப்புறேன், நீங்க மனம் திரும்பினா நான் உங்களை என்ன சேர்த்து ஆரம்பிக்கிறேன். இதுதான் கடவுளுடைய எண்ணம். அந்த சித்தம் வந்து நம்மளை அழிக்கிறதுல கிடையாது. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கடவுள் அழிக்கிற கடவுளாக, அப்படி ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார், அரவணைக்கிறார். அதனால நம்ம தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ணக்கூடாது. மனம் திரும்புவதற்கான அழைப்பு ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் நமக்கு ஒரு அழைப்பு தான் வருது, மனம் திரும்பணும். நம்முடைய பாவத்தை உணர்த்துறாரு, மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும். இந்த பகுதியில் பாருங்க, 2 மனிதர்களை பற்றி சொல்றாரு. யார் அந்த 2 மனிதர்கள்? வாசிங்க 5ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம்
உள்ள மனுஷன் கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல நீ நம்பிக்கையா இல்லை என்றால் நீ எப்படி பண்றவனா? சபிக்கப்பட்டவன். அப்போ ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத யார் கோயிலுக்கு வர மாட்டாங்க? யார் பிரேயர் பண்ண மாட்டாங்க? யார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய மாட்டாங்க? சபை மேலயோ அல்லது ஆண்டவர் மேல பக்தி சும்மா ஆராய்ச்சிமா கோயில் கோயில் வரலாம், அது கயிறு காலி கேட்க சும்மா போட்டுடலாம் அப்படி அலட்சியமா போறவங்கள ஆண்டவர் சொல்ல நம்பிக்கை வைக்கணும். ஸ்ட்ராங் ஃபெய்த். நம்மளாம் படிக்காதவங்க தான், ஒண்ணும் தெரியாதுதான், ஆனா அப்படி விசுவாசம் அப்படி இல்லை, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்லையா? பெரியவங்க விசுவாசம். அந்த காலத்துல இருந்த மிஷினரிகள் கிட்ட வசனத்தை கற்றுக்கொண்டவங்க எல்லாம் பாரூர்ல பாட்டி ஒருத்தர் தான், அதாவது அப்பாவுடைய அத்தை, அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்க வசனத்தை சொல்லி கொடுப்பாங்க. பைபிள் தெரியாது, படிப்பு கிடையாது, ஆனா கிறிஸ்துமஸ்க்கு வசனம் எழுதி கொடுப்பாங்க. சின்ன வயசு ரொம்ப அப்ப எழுதி இருக்கிறாங்க. என்னப்பா வசனம் கேட்பான், அவங்க மடியில உட்காந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வசனம் ஒண்ணு, அது சொல்லி முடிக்கிறதுல அவங்க முடிப்பாங்க. நமக்கு எத்தனையோ பாட்டு பசங்க பண்ணாலே ஒண்ணுமே தெரியல. காரணம் என்னன்னா படிக்க தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்றது இல்லை, பைபிள் வாசம். அப்ப இங்கே கடவுளை விட்டுவிட்டால் நாம் சபிக்கப்பட்டவர்களால் மாறிப்போம். கடவுளை நம்ம விடலாமா? விடவே எந்த சூழ்நிலையிலும், எந்த கஷ்டத்திலும், எந்த பிரச்சனையிலும், எந்த நிலையிலுமே நாம் விட கூடாது. இல்லையா? எந்த நிலையிலும் ஆண்டவர் நம்ம விட்டு விடவே. ஏன்னா கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய குணநலன்கள், அவருடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம அவர் அறிஞ்சுக்கணும். Who is God? இல்லையா? படைப்பாளர், ஆல்மைட்டி God. அவர் யாரு? படைக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இல்லையா? நம்மளை பாதுகாக்கிறவர். அவருடைய குணங்கள் எல்லாம் பாருங்க, அவர் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறாரு. இல்லையா? எல்லா இடத்துல இருக்கிறார், எல்லாரையும் பாதுகாக்கிறார். வாசிங்க யோபு 42:2. யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். He is very very powerful God. Amen. வல்லமையுள்ள கடவுள். அவரை விட்டு நீங்க விலகாது, அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அவர் நினைச்சாருன்னா செஞ்சு தீர்ப்பார். ஆமென். அவர் நினைக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவரே எங்க ஊர்ல கோயில் கட்டுறதுக்கு நீ மனசு வைப்பா, நீ நினைச்சானா நடக்கும், நீ நடக்கவே அப்படி கேட்கணும். நீ நினைக்கணும் எங்க ஊர் மேல அப்படியே பார்வை பண்ணணும், இப்படி கரிசனை அதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா அவர்கிட்ட நாம போராடணும், ஜபிக்க. அதெல்லாம் சொல்றேன், ஜபிங்க ஜபிங்க. நீங்க எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கிறீங்க இல்லையா? நான் அனுபவத்துல சொல்றேன், என்னுடைய வயசு என்னுடைய அனுபவம். ஏன்னா நான் பிறக்கும் போதே ஊழியக்கார மாதிரி பிறந்தது இல்லையா? என்னுடைய வயசு 40 வயசு 42 வயசு அனுபவம். அதனால நான் சொல்றேன், ஜபிங்க. ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு அழுணும். கண்ணீர் விட்டு அழுதா மட்டும்தான் இந்த இடத்துல ஆலயம் வர முடியாது. வெறும் சேகிக்கிற காணிக்கனால மட்டும் முடியாது. உங்களுடைய ஜபம், உங்களுடைய விசுவாசம் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஆண்டவர் நினைத்தால் தடைப்படாது. அல்லேலூயா. தடைப்படக்கூடாது என்பதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். இல்ல அடுத்து பாருங்க, சங்கீதம் 115:3. சங்கீதம் 115:3. சங்கீதம் வாசிங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். பரலோகத்தில் இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரா? அவருக்கு சித்தமானதான் செய்ய முடியும். அவர் மீறி ஒண்ணுமே நம்ம நினைக்கிறத யோசிக்கிறோம், அவருடைய சித்தத்தை அவர் செய்கிறார். அடுத்தது பாருங்க, எல்லாம் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல்
கொண்டிருக்கிறேன். சைடு பின்னாடி வாசிங்க. கடவுள் நம்மளை முழுமையாய் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆராய்ந்து நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன நினைத்தாலும் சரி, அவருக்கு எல்லாமே அப்ப என்ன அர்த்தம்? அவர் எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். இதுதான் கடவுளுடைய செயல், ஆட்ரிபியூட்ஸ் சொல்றாங்க. இல்ல அடுத்தது அவர் நித்தியமான. சங்கீதம் 90:2 வாசிக்கிறோம். ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாய் தேவர்களுக்கு வாசஸ்தலமாய் எப்பொழுது இருக்கிறீர்கள்? பர்வதங்கள் தோன்றும் உலகம் தோன்றும் முன்னும் ஆதி அந்தம் இல்லாத சதா காலங்களிலும் நீரே கடவுள். அவர் யார்? நித்தியம், நித்தியமா இருக்கிறார். அவருக்கு முடிவு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவரே எனக்கு ஆதியும் அர்த்தம் அப்படி ஆதி இருந்தா அதனால தான், அப்படி முடிவு இருக்குது அதனால தான் கடவுள். இல்லையா? அதே போல மலாக்கி 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மலாக்கி 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக்கவில்லை. நான் கர்த்தர். அது எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, கடவுள் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் மாறாத கடவுள் எப்படிப்பட்டவர்? நம்மள எப்படிப்பட்டவங்க? செகண்ட் மனுஷன் பார்க்க மாதிரி சொல்லுவாங்க. மனுஷனுடைய மனம் எப்படியா போலவே மரத்தை விட்டு தாவி 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 உன்னை பார்க்க நல்லா இருந்தது. ஆனா அது முன்னாடி பார்த்தா அதை நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நான் இது மனுஷனுடைய இயல்பு. அந்த கடவுள் அப்படி அவர் சொன்னா சொல்லலாம். அந்த ஸ்டாண்ட்ல நிற்பார். மாறாதவர். போன வாரம் பார்த்தோம் எப்படிப்பட்டவர் அவர்? பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர் அதான் எழுதி வச்சிருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சேராபீன்கள் உடைய குணமானுடைய ஆட்ரிபியூட்ஸ் தான். அதே போல நீதி நிறைந்தவர் இல்லையா? உபாகம் 32:4, உபாகம் 32:4 வேகம். அவர் கண்களை அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். நீதி உள்ளவர், நேர்மை உள்ளவர், நியாயம். நமக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம செய்யறதெல்லாம் அநியாயம். அது நம்மள அரசாட்சி செய்யற நம்முடைய தலைவர்கள் எல்லாம், அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க? அநியாயம், அக்கிரமம் பண்ணுவோம். எல்லாம் பதிவு இருக்கிறார், அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஆனா கடவுள் அவர் நீதி உள்ளவர், நேர்மை. எல்லாருக்கும் மேல எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். 1 யோவான் 4:8, 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே. கடவுள் அன்பாக. இதுதான் கடவுளுடைய குணம், கடவுளுடைய இல்ல. அவருடைய செயல்பாடு என்ன? அவர் என்ன செய்யறாரு? நம்மளை படைக்கிறாரா? நம்மள படைத்து வழி நடத்துகிறாரா? நம்மள காப்பாற்றுறாரா? தேவையெல்லாம் சந்திக்கிறாரா? மீட்கின்றாரா? அதே போல நம்ம நல்ல தகப்பனா இருக்கிறாரா? நல்ல தோழனா இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்துல தன் சீடர்களை என்ன கூப்பிடுறாரு? என் சிநேகிதர்களே என்று அழைக்கிறார். அப்போ நம்ம உற்ற தோழனா, நண்பனா, அப்பாவா, அம்மாவா, எல்லாமே. இது அவருடைய உரம். முதல்ல பார்த்தது அவருடைய குணம், இரண்டாவது அவருடைய செயல்பாடு. நம்ம கூட அவர் செய்யறது செயல்பாடு இல்லையா? மனுஷன் யார்? இதெல்லாம் கடவுள். மனிதன் யார்? மனுஷன் யார்? நீங்க சொல்லுங்க. மாறுகிறவன், அப்புறம் நன்றி கெட்டவன், துரோகி, கடவுளை விட்டு பின்வாங்கி போறவன் தான் மனுஷன். கடவுள், மனுஷன் ரெண்டு நமக்கு இல்லையா? மனிதன் யார் என்றால் கடவுளால் படைக்கப்பட்டவன். எப்படி படைக்கப்பட்டான்? சொந்த கையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? படைச்சாரா? யார் விசுவாசத்தை ஊதினார்? வேற யாரும் அந்த மாதிரி இல்ல. மிருக ஜீவன்கள் ஊதினாரா? சூரியனுக்கு கொடுத்தாரா? இல்ல. ஸ்பெஷலா மனுஷனுக்கு மட்டும். அதனால்தான் மனிதரை படைப்பின் மகுடம் என்று சொல்லுது. என்ன சொல்றோம்? படைப்பின் மகுடம், கிரவுன் ஆஃப் கிரியேஷன். படைப்பிலே மகுடம் அவன் தான். ஆனா அவன் தான் என்ன பண்ணா? கடவுளை விட்டு துரோகமா போறான். ஏதேக்கத்துல யார் போனது? ஆண்டவன் படைத்த மனிதன் தான் போனான். ஆறாம் ஏவாளம்
கடவுளுக்கு துரோகம் கீழ்படியாம போயிட்டாங்க. அப்பதான் பாவமே வந்துச்சு. மர துரோகம் பண்ணல, செடி துரோகம் பண்ணல, அவர் படைச்ச சூரியன் துரோகம் பண்ணல, அவர் படைச்ச சந்திரன் எல்லாம் அப்படியே தான் நிக்குது. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அது பாவமே பண்ணல. கிழக்குல இருந்து வாப்பா சூரியனா கிழக்குல இருந்து வருது, மேற்குல இருந்து வருதா? இல்ல, கரெக்டா இருக்குது. யார் தப்பு பண்ணே இன்னைக்கு வரைக்கும் மனிதன். புரியுதா? நம்ம எவ்வளோ கெட்டு போனோம். உலகத்துல ரொம்ப கெட்டாவது மனிதன். நம்ம வந்த பிறகுதான், பாவம் வந்த பிறகுதான் இந்த உலகத்தை அழித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மளை அவருடைய சாயெல்லாம் குறைச்சார், அவருடைய ஞானத்தை கொடுத்தார், அவருடைய பரிசுத்தத்தை கொடுத்தார், அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துக்கே நம்மளை ஓனரா வச்சாரு. என்ன வச்சாரு? நீ ஆண்டு கொள்ளுன்னு சொன்னாரு. ஆதி 2ஆம் அதிகாரத்துல நீ ஆண்டு கொள்ளுப்பா, நீ நடக்கிறதா நடக்கும் செய்கிறார். என்ன பண்ணாங்க? ஆண்டு கொள்ளனா இல்ல, பூமியை தோண்டா, அதை பண்ணா, இதை பண்ணா, இன்னைக்கு உலகத்தை அழிச்சிட்டான். எங்க பார்த்தாலும் அடி, எங்க பார்த்தாலும் சுனாமி, எங்க பார்த்தாலும் பூமி ஏன் வருது? பூமியை சும்மா உள்ள நோட்டிலே இருக்கிறோம். தங்கம் கிடைக்குமா, வெள்ளி கிடைக்குமா, அது கிடைக்குமா, பணம் தேவை ஆகிட்டான் இல்லையா? அதனால்தான் பூமி நம்மளே அழிச்சிருக்கோம். நீ வாழும்போது அழிச்சு உங்க பிள்ளைங்க எப்படி வாழுவாங்க? நம்ம வாழ்றதுனால பணம் தேவை நல்லா தோண்டிட்ட, அடுத்து உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்க? உலகம் சுடுகாடா மாறணுமே. ஏன்? இதுதான் மனுஷன். மனுஷனை மாதிரி ஒரு பொருளாத ஒரு மனிதன் உலகத்திலே கிடைக்கிறது. அதான் இல்லையா? அப்போ மனிதனுடைய இயலாமை வாசனை. யோபு 32:8. யோபு 32:8 வேகமா பழைய ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். பாத்தீங்களா? யாருடைய ஆவி அது? கடவுளுடைய ஆவி, சர்வ வல்லவருடைய ஆவி. ஆனாலும் பாவம் பண்ணு. வாசம் ஆதியாகமம் 1:26-27. ஆதியாகமம் 1:26. தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லிக் கொண்டார். தமது சாயம், தமது ரூபம், தமது ஞானம், தமது பரிசுத்தம், எல்லாத்தையும் எல்லாம் என்ன ஒரே ஒன்று கொடுக்கல, அவரை மாதிரி சக்தி மட்டும் கொடுத்தார். இது எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா நம்ம எல்லாத்தையும் கெடுத்துக்கணும், எல்லாத்தையும் கெடுத்துக்கணும் இல்லையா? வாசங்க சங்கீதம் 8:5. சங்கீதம் 8:5. கொஞ்சம் தேவதூதரோட கொஞ்சம் சின்னம், அவ்வளவுதான். பாத்தீங்களா? தேவதூதரை கூட ஆண்டவர் என்ன பண்ணல, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டல, மனுஷனுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆமென். நான் திருப்பி சொல்றேன், நம்ம அதை கேட்டுக்கொண்டு வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கார்? விடுதலை கொடுத்தா. நீ நினைக்கிறத செஞ்சுக்கப்பா, நீ நினைக்கிறத சாப்பிடு, போ, எல்லாத்தையும் சாப்பிடு. பழைய ஏற்பாட்டுல கொஞ்சம் தெரிஞ்சு சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, கொள்ளைய வீட்டுல ஒரு கணவன் குப்பட்டியில எல்லா மிருகங்களையும் இறங்கி வந்து எல்லாத்தையும் சாப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிடும். அப்ப என்ன அர்த்தம்? என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு விட்டா நம்ம இன்னும் மேலும் மேலும் பாவங்களை அடுக்கிக் கொண்டே போகிறோமே. அது முக்கியமா யாரை மறந்துடுறோம்? அப்பப்போ கடவுளையே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நம்முடைய ஊற்றா இருக்கிற இல்லையா, ஆசீர்வாதத்தின் ஊற்றை கண்மலையை மறந்துட்டா எதுவுமே இல்லை. அப்போ மனுஷன் கடவுளோடு உறவு கொள்ள வேண்டும். அப்பதான் கடவுள் உறவு கொள்ள முடியும். அதுதான் இங்க எரேமியாவுக்கு அந்த மக்கள் எல்லாம் கடவுளை விட்டு பின் வாங்கி போறாங்க. என்ன சொல்றாரு? கடவுளுடைய உறவுல நீங்க இல்லைன்னா சபிக்கப்பட்டவர்களாய் மாறி போவீங்க இல்லையா? அதான் பாருங்க, மனுஷனே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயல் பலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டான். யாரெல்லாம் மனுஷனை நம்பி தோற்று போன பைபிள்ல சொல்லு பார்க்கலாம். முதல்ல ஆனாமே ஏவாளே கடவுள் சொன்னாரா சாப்பிடக்கூடாதுன்னு ஏவாள் போறான். பிசாசு கிளியரா என்ன பண்றான் பாரு, கணவன் மனைவியை பிரிச்சிடும். ஒன்னாக சுத்திங்கிறான். எல்லாம் யாரும் குடும்பத்துல கணவன் மனைவி பிரிந்தாங்க யாரும் கிளீனா ஏவாளை பிரிச்சு கூட்டு போய்
தோட்டத்துக்கு நல்லா தோட்டம், மத்தியில் இருக்கிற நீ சாப்பிடுமா, நீ சாப்பிட யார் மாதிரி ஆகிடுற, கடவுள் மாதிரி யாரும் சாப்பிட வச்சிருக்கோம். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, ஆறாம் வந்து டெஸ்ட் பண்ணாரா, ஏமா இந்த பழம் யார் கொடுத்தது, கடவுள் கொடுத்தத கடவுள் வாழ்நாள் சாப்பிட்டியா செக் பண்ணி வைக்கணுமா, உடனே பழைய கொடுத்த உடனே சாப்பிட்டான். அதான் கடவுள். ஏன் மனைவி மேல நம்பிக்கை ட்ரஸ்ட் அன்பு வைக்கிறார், அது கரெக்ட் தான். ஆனா அவர் யோசிக்கவே இல்லை, இந்த பழம் வந்து மத்தியில இருக்கிற பழம். பாருங்க, மனிதனை நம்பினால் ஏமாந்து போனா பாவம் உள்ள வந்தது. ஒண்ணு. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நோவா காலத்துல பாருங்க, கடவுளே எல்லா மக்களையும் அழிச்சிட்டார். ஏன்? பாவம் அக்கிரமம் பெருகியது. ஆண்டவரே வெசனப்பட்டார். ஏன்னா நான் மனுஷனை படிச்சுக்கணும் அப்படின்னு வெசனப்படுறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க, வாசித்து வரலாம். ஒண்ணுல மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது. அப்போ கடவுள் வெசனப்பட்டார். அந்த வசனம் படிங்க, அதுல அதே அதிகாரத்தில் கீழே 8-9 பாருங்க. ஏன் மனுஷனை நான் படைச்சேன், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நிக்கிரகம்னா வார்த்தத்தை வாஷம் இல்லையா, வார்த்தத்தை அழிச்சிடும் அப்படின்ட்டு. நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. என்ன வசனம் அது? 7ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷன் பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊர் புராணிகள் ஆகாயத்து எல்லாவற்றையும் நிக்கிரகம்னா வார்த்தத்தை வாஷ் அவுட், டோட்டலா டிஸ்ட்ரக்ஷன் இல்லையா. ஆண்டவர் மனுஷனை படிச்சதுனால என்ன பண்ணாரு, சந்தோஷம் தான் பட்டிருக்கிறவர். ஏன்னா அவன மாதிரியே படிச்சுக்கிறார். நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் விரோதமா செய்தோம். அதான் மனுஷனை நம்பி போனா நமக்கு அடுத்தது 9ஆம் அதிகாரம் வாங்க. ஆதி 9ஆம் அதிகாரம் பாபேல் கோபுரம். அவங்க என்ன பண்றாங்க, வாங்க நம்ம வானத்துக்கு லைட்டா கட்டலாம், கடவுளை பார்க்கலாம். எப்படிதான் கடவுளை பார்க்க முடியும், கடவுளை உங்ககிட்டே இருக்கிறாரு இல்லையா. கடவுள் எங்க இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறார், அப்படியே உள்ளத்துல இருக்கிறார். நீ அவரை பார்த்து நீ தேர்ந்து போற, தேடுகிற இடம் ஆலயம் தான். ஆனா அவன் என்ன பண்ணா, வானத்துக்கு பூமி ஹைட்டா கட்டலான்ட்டு பூமியில இருந்து கட்டலாம் முடியுமா, கடவுள் அழித்து போட்டான். பாஷைகளை தாறுமாறாக்கி ஒன்று பார்த்து புரியாத அரிசிகள் மாடுகள் எல்லாம் அங்கதான் பிரிச்சு, அங்கிருந்துதான் சாதி மக்கள் இனம் பிரிஞ்சு அங்கிருந்து அப்படியே உலகத்துல பரவினார்கள். ரைட்டா? கடவுளை என்ன எதிர்க்கவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. மனுஷன் நினைத்தால் கடவுளை என்ன ஒண்ணும் பண்ணவே முடியாது. அதே போல கடவுளை நம்பி வர மக்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. தாவீதை எடுத்து அவனை போய் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. சின்ன வயசு, கோலியாத் எதிரில் இருக்கிறான் இல்லையா, 9 அங்குலம் இருக்கிறான், மேல ஆயிட்டு. தாவீது வர முதல்ல போருக்கு போற மாதிரி கத்தி ஆடி எல்லாம் போட்டுக்கிறார். ஆனா அவங்க அது ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் கவுன்கள் மட்டும் எடுத்துட்டு வராங்க இல்லையா. என்ன சொல்லிட்டு வராங்க, நீ உன்னுடைய புய பலத்தை நம்புகிறார், புஜ பலத்தை பராக்கிரமசாலியா இருக்கிற வாழ நம்புற. யார் நம்புறேன், இஸ்ரவேல் தேவனாகிய யெகோவாவை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. போனா ஒரே சொல்லி நெற்றி பொட்டுல விழுந்தது, அவன் மயக்கமாய் விழுந்தான், அவன் கத்தியெடுத்து அவன் தலையை வெட்டினான். பாத்தீங்களா, கடனை நம்பி போனா உனக்கு பெரிய கத்தி பெரிய ஈட்டிலாம் தேவையில்லை, ஒரு சின்ன கல்லு போதும் எதிரியை வீழ்த்துவதற்கு. ஆனா நம்ம கடவுளை நம்புறதில்லை, நம்ம கையில் இருக்கிற ஆயுதத்தை நம்புறோம், நம்முடைய பணத்தை நம்புறோம், நம்ம சொத்தை நம்புறோம். அதனால நம்ம ஃபெயிலர் தோற்றுப்போம். புரியுதா? எங்க நம்ம தோற்று போகிறோம் புரியுதா? யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? நம்ம கையில இருக்கிற பணத்து மேலே சொத்து மேலே இல்லை,
அப்படி இல்லை, கடவுள் தான். கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. ஏன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து அவரே துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் பார். அப்போ கடவுளை நம்பாதவன் சபிக்கப்பட்டவனா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னா, அவாந்தர வெளியில கரளையாய் போன செடியை, அவாந்தர வெளியில என்ன தெரியுமா, தண்ணி இல்லாத இடம், பாலைவனம். பாலைவனத்துல நல்ல செடி வளருமா? ஒரு சமயத்துல நம்ம வீட்டாண்ட வச்சாலும் வெயில் காலத்துல என்ன ஆயிப்போகுது, வாய்ப்பு தண்ணி இல்ல, வேர்ல தண்ணி இல்ல, பூமியில தண்ணி, நெருத்தண்ணி நீர் போயிடுச்சு சொல்றாங்க. விவசாயிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, தண்ணி இல்லாத செடிகள்லாம் விட்டு போயிடுச்சு ஐயா, அரசாங்கங்கள் இழப்பீடு தருமா கேட்கறாங்களா இல்லையா? பாருங்க, நிலத்துல நட்டா தண்ணியே வானம் பார்த்து பூமி பம்செட் இல்லாத நிலம் எல்லாம் என்ன மேட்டு நிலம், நம்ம இதெல்லாம் மேட்டு நிலம் தான். ஒரு காலத்துல எல்லாம் நெல்லுங்களெல்லாம் மழை பெய்தான் வரும், மாசம் 2 முறை மழை பெய்யுதான், வந்தா பேய் மழை, இடம் வரதே வெயில் தான். இந்த வருஷம் கூட அதிகமா வெயில் இருக்குன்னு சொல்றான், தண்ணி கஷ்டங்கள் வரும்னு சொல்றான். நமக்கே அப்படின்னா பாலைவனத்துல எப்படி இருக்கும், பாலைவனத்துல தண்ணியே கிடையாது, வெயில் தான், வெறும் வெயில் தான், கடுமையான வெயில் இல்ல. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நட்டம் ஒரு செடி எப்படி ஆகும், ஒரே நாள் பார்த்து போயிடும். அந்த மாதிரி தான் யார் இருக்கிறாங்க, கடவுளை நம்பாதவர்கள் இருக்கிறாங்க. நம்மளாம் அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கலாமா? அவன் எப்படி இருக்கிறாமா, கரணையாய் போவான், வனாந்தரத்துக்கு வறட்சியான இடங்களில, குடியில்லாத உலகத்திலே அவன் இருப்பான், தண்ணி இல்லாத ஒரு பசுமை இல்லாத இடத்துல இருப்பான். ஆனா கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிற எப்படி இருக்கலாமா, அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறது, மழை காட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமாய் மரத்தை போல. பார்த்தீங்களா, அவன் எப்படி பண்ணவனா இருக்கிறான்னா, கால்வாய் வாரத்துல நடக்க, கால்வாய் வாரத்துல மரம் எப்படி இருக்கும், தண்ணி எல்லாம் இழுத்து. அது மட்டும் இல்ல, மழையே இல்லைனா கூட அது வளரணும். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? மழையே இல்லைனா கூட கடவுளை நம்புகிற வாழ்க்கை எப்படி இருக்குமா, பசுமையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம கடவுளை எல்லா சூழ்நிலையிலும் நம்ப வேண்டும். தேவைக்கு ஏற்ப மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பினால் அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடவுளை நம்புவதால நமக்கு வருகிற ஆசீர்வாதம் நிறைய இருக்கு இல்லையா? என்ன கொடுக்கிறாங்க, அவரை நம்பினா பாருங்க, சங்கீதம் 118 8 9 வாசி. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. அப்போ அவரை நம்பினால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இரண்டாவது 2 கொரிந்தியர் 1:9 2 கொரிந்தியர் 1:9 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். நல்லா கவனிங்க, பவுலடிகளார் மற்ற எல்லாம் ஊழியம் செய்யும் போது ஜனங்கள் எல்லாம் யார் நம்புறது, பவுல் செய்யற அற்புதத்தை பார்த்து யார் நம்பினாங்க, பவுல நம்பினாங்க. பவுல் வந்து என்ன பண்ணாரு, என்ன நம்பாருப்பா, நான் சாதாரண நான் செத்து போகக்கூடியவன், யார் நம்பு, மரணத்தை ஜெயித்து வெற்றி சிறந்த இயேசுவை. இன்னைக்கு நிறைய நம்ம கூட அப்படியே என்ன பண்றோம், ஊழியக்காரங்களையும் நம்ம பெரிய பெரிய ஊழியக்காரங்களையும் நம்ம ரொம்ப அப்படியே அவங்களோட நம்பி தேவையே அவங்களுக்கு தேவை. நான் முதல்ல சொன்னேன், நிறைய கூட சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு மரியாதை தப்பு இல்லை, ஏன்னா அவங்க கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும். கடவுளுடைய இடத்துல அவங்களை வச்சு பார்க்கவே அதுவே வந்து என்ன விக்கிரங்க பவுல் செய்யாத அர்த்தமா, அவர் நடந்து போனாவே அவருடைய நிழல் பட்டு செத்து போனவங்க என்ன பண்ணுவாங்க, உயிரோட எவ்வளவு வல்லமை பத்து நம்ம. ஆனா அவரே என்ன சொல்றாங்க, என்னை நம்பாதுப்பா, யார நம்பு, நான் செத்து போகக்கூடிய சத்தாரு, பவுல் செத்துட்டாரு, திரும்ப உயிரோட இருந்தாரு. அவர் சொல்ல இவ்வளவு அற்புதம் பண்ணாலும் நான் சாதாரண யார நம்பு, உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை நம்பாரு. அதான் சொல்ல. அடுத்தது அவர் ஞானத்தை கொடுக்கிறவர் இல்லையா,
சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், நம்பிக்கை கொடுக்கிறவர், ஆறுதலை கொடுக்கிறவர், திடகாத்திரமான நம்பிக்கை கொடுக்கிறவர், பாதுகாப்பை கொடுக்கிறவர், நமக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் தரவர் யாரு? யாரு? ஆட்டம் தான் சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வானத்துல பார்க்கிற பறவைகள் பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல அவர்கள் மனுஷகுமார் ஆண்டவனாக இயேசு பிழைப்பூட்டுகிறாரே, உங்களையும் பிழைப்பூட்டுவார். அப்போ முதலாம் தேவனுடைய அவருடைய நீதியையும் முதலாம் கர்த்தரை தேடு, அவரை தேடு. மானான் நீரோடைய வாஞ்சத்தை கர்த்தரை தேடுகிறோம். பாக்கியவான். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்துல கர்த்தரை தேடுகிற பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடினா என்ன ஆசீர்வாதம்? எல்லா ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தராது, ஆவிஷுடைய ஆசீர்வாதம் தராது. ஆபராம எடுத்துங்க, எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனா அவனுக்கு சமாதானம் இருந்துச்சா? இல்ல. குழந்தை எல்லாத்துக்கும் சமாதானமே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே எல்லாத்தையும் விட்டு வாப்பா, நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு போ, உன்னுடைய சந்ததியை எப்படி ஆக்குறாரு? வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல. ஊர்ல அவருடைய ஊர் பேரு ஊரு. ஆபிரகாமுடைய ஊர் பேர் என்னது? ஊர். அந்த ஊர்ல இருந்திருந்தா ஆபிரகாம் எப்படி ஆகிருப்பான்? குழந்தைய எல்லாம் செத்து போயிருப்பான். அவருடைய வரலாறு பைபிள் வந்துக்குமா? வந்துங்க. இன்னைக்கு விசுவாசிகளின் தகப்பனின் பேர் வந்தது எதனால? அவன் தேவனை விசுவாசித்தான். அவர் சொன்னாரு, போனாரு, சாராள மட்டும் கூட்டுல ஒரு வேலைக்காரங்கள சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தேவையான ஆடு மாடுகளை மட்டும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க மொத்த சொத்தை அங்கே விட்டு போயிட்டாங்க. சொத்தை அவன் நம்பல, சொத்தை நம்பல, கடவுளை நம்பினான். கடவுளை அவனுக்கு ஆசீர்வாதம். நம்ம யாரை நம்பணும்? நம்முடைய சொத்துக்களையோ பணத்தையோ அல்ல. அவையெல்லாம் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற நாளைக்கு போயிலே, அது உன்னுடையது அல்ல. கடவுளை நம்பு. கடவுளையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். அதான் 1ஆம் சங்கீதத்துல ரொம்ப அழகா அதுல 2 விதமான மனுஷனை சங்கீதக்காரர் சொல்றான். யாரு? பாவிகளின் கூட்டத்துல உட்காராருப்பா, அவங்க கூட சேராருப்பா. ஏன்னா அவன் சரியில்லை, இஷ்டத்துக்கும் பேசுறதான் பண்ணுவான். அவன் எப்படி பண்ணுவா இருப்பான்? காற்று அடித்து கொண்டும் மதுரை போல இருப்பான். அவன் நீதிமான் சபையில நிற்க மாட்டான் அப்படின்னு. ஆனால் கடவுளை தினந்தோறும் தேடுறவன், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறவன், ஆலயத்துக்கு வரவன் எப்படி இருப்பானா? எப்படி இருப்பான்? நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. அல்லேலூயா. அவன் பரலோகத்தில் அவனுக்கு நிச்சயமா ஒரு இடம் கிடைக்கும். பார்த்தீங்களா? அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல நீங்க யாரை தேடுறீங்க? கடவுளையா மனுஷனையா? யாரை நம்புறீங்க? கடவுளையா மனுஷனையா? எது மேல நம்பிக்கை வச்சுக்கிறீங்க? பணத்தின் மேலையா கடவுள் மேலையான்றத முடிவு செய்யுங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சா நமக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா மனுஷன் மேல பணத்தின் மேல நம்பிக்கை வச்சா சமீபமாக மாறி போங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா ஓப்பனா சொல்றோம். அதுல என்ன மாற்று கருத்துமே இல்லை. அதனால நாம் கடவுளை துணையாய் கொண்டு அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை கொண்டு வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம், தெய்வீக சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நாம் எழுதுகின்ற ஸ்தோத்திரங்களை சேர்ந்து பார்ப்போம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சேரும் இறைவனான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும்.
உற்சாகமான ஆவி என்னை ஆக்குபடி செய்யும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, உண்மையில் நாங்கள் நம்பிக்கையாக இருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இன்றைக்கு வந்திருக்கிறோம். மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாண்டவரே, இன்றைக்கு நாங்கள் யாரை நம்பியிருக்கிறோம்? கடவுளையா மனுஷனையா என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் பண்ணி ஆண்டவர் உண்மையே நம்பி இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள திருவிழார். என்னுடைய பாவனப்படி பரிசுத்த திருச்சபை அனைத்து குடும்பங்களையும் ஆசிரியை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற சபையுடைய தலைவர் செயலர் பொருளர்